வெல்கம் டு மணி டாக்கீஸ் ஏ பாயிண்ட். இது வந்து ஸ்பானிஷ் மொழி திரைப்படம். 2025ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம். இது வந்து கேன்ஸ் திரைப்பட விழாவில் கலந்துக்கிட்டு விருது வாங்கிய திரைப்படம். இது வந்து மிகச்சிறந்த திரைப்படம். அதாவது வந்துட்டு பொதுவாக வந்து எழுத்து உலகத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து பெருசாக மரியாதை கிடையாது. அதற்கு உதாரணமான நபர் தான் இந்த படத்தில் வர ஆஸ்கர் கேரக்டர். இவர் வந்து 2 கவிதை தொகுப்புலாம் வெளியிட்டிருக்காரு. புத்தகமாக வெளியே வந்திருக்கு. திருமணம் ஆனாலும் இவருடைய இதை புரிஞ்சுக்கிறாம மனைவி பிள்ளையும் வந்து பிரிஞ்சு தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 12-13 வயசு இருக்குது. இவர் வந்து இப்போ விதவை தாயோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மாவுக்கு வந்து பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பென்ஷன் பணம் தான் இவருடைய செலவுக்கு பயன்படுது. குடிப்பழக்கம் உள்ள ஒரு கேரக்டர். அவ்வப்போது குடிச்சிட்டு வந்துட்டு அவர் ரோட்லேயே விழுந்து கிடப்பார். அதனால் அந்த வீட்டில் எந்த நேரம் வந்து அம்மாவை மதிக்க மாட்டாங்க, அந்த உடன் பிறந்த சகோதரியை மதிக்க மாட்டாங்க. சகோதரி வந்து ஒரு தடவை வந்து கூட கோபமாக சொல்லுவாள், வந்துட்டு அம்மா மட்டும் இல்லைன்னா வந்துட்டு வீடு இல்லாமல் நீ பிளாட்ஃபார்மில் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப கடுமையாக பேசியிருப்பாங்க. இப்போ அந்த சகோதரி மூலமாக வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்கூலில் வந்து பார்ட் டைம் ஜாப் கிடைக்குது. இது ஒரு போய்ட்ரி டீச்சர். அந்த வகுப்பில் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு செலக்ட் பண்ணி வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு கவிதை எழுதுற வந்து ஒரு பரிசு வாங்குகிற அளவுக்கு ஒரு கொண்டு வந்துடுறாரு. முதல் பரிசும் அந்த பொண்ணு வாங்குது. இப்போ ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது. அந்த பார்ட்டியில் வந்து இந்த பொண்ணு வந்து திரைக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து 14 வயசு ஆகும். அதிகமாக ட்ரிங்க்ஸ் அடித்து வந்துட்டு சுயநினைவே இல்லாமல் படுத்துருவா. இப்போ இவர் தான் வந்து தன்னை காரில் கூப்பிட்டு போய் வந்து அந்த வீட்டில் கொண்டு போய் விட்டு வருவார். அந்த வீட்டில் போனால் வேறு தப்பாக நினச்சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த படியிலே விட்டு வந்துடுவாப்புல. இப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து இவர் இந்த காரை பார்த்துருவாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க, அந்த பொண்ணோட வீட்டில் அந்த பொண்ணோட வீடு குடும்பம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கொஞ்சம் கூட வந்து பண்பாடு இல்லாத ஒரு குடும்பம். பணத்துக்காக எதையும் செய்கிற ஒரு கேரக்டர். அந்த குடும்பம் ஏகப்பட்ட மெம்பர்ஸ் உள்ள ஒரு அதிக குடும்ப உறுப்பினர் உள்ள ஒரு பெரிய குடும்பம் அது. இப்போ வந்து அந்த குடும்பத்தில் இருக்கவங்க வந்து இவன் தான் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவன் மேலே வந்து தப்பாக அபிப்பிராயம் வரும் அவங்களுக்கு. இப்போ வந்து இதுலேருந்து அந்த பிரச்சனைலேருந்து எப்படி மீண்டு வராருங்கிறதா வந்துட்டு இந்த படத்தோட கதை. அந்த பொண்ணு வந்து எப்படி வந்து இவர் வந்து நல்லவர் தான்ங்கிற வந்துட்டு எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வெளியே கொண்டு வரார். ஆரம்பத்தில் வந்து இவருடைய பொண்ணு, அதாவது கவிஞருடைய பொண்ணு கூட வந்துட்டு இவர் மேலே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உனக்கு. ஆனால் அது பின்னாடி வந்துட்டு அந்த பொண்ணு வந்து இவருடைய மாணவி மூலமாக வந்துட்டு ஒரு உண்மையான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவை பற்றி அவள் புரிஞ்சுக்கிடுவாள். இதுதான் அந்த படத்துடைய கதை. ரொம்ப அருமையான படம் இது. அந்த கேரக்டர், அந்த கவிஞருடைய கேரக்டர் பண்ண அந்த அவர் வந்து நாகேஷ் மாதிரி இருப்பார். ஒரு உருவ அமைப்பான உங்களுக்கு என்னென்ன இந்த படம்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உருவத்தில் இருக்கிறவங்க அப்பீரன்ஸ் உள்ளவங்க வந்துட்டு மெயின் கேரக்டரை வச்சுட்டு தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக பண்ண கிடையாது. அந்த காலத்தில் வந்து நாகேஷ் வச்சு பண்ணாங்க, வடிவேல் வச்சு பண்ணாங்க. அதிகமாக படங்கள் வராது, சில படங்கள் மட்டும் தான் வருது. வந்து அங்கெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு பெரிய அப்பீரன்ஸுக்கெலாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காம கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதை அமைப்பில் முக்கியத்துவம் கொடுத்து மிகச்சிறந்த படங்களாக தான் கொண்டு வராங்க. அந்த வகையை சேர்ந்த திரைப்படம் தான் இந்த போயிட்டு விரைவில் ஓடிடியில் வரும், அவசியம் பாருங்கள். நான் வந்து திரைப்பட விழா தான் பார்த்தேன், சென்னையில் நடந்த திரைப்பட விழாவில் பார்த்தேன். ஏற்கனவே வந்து ஒரு படம் ஒரு 13 படம் வரிசையாக வந்து உங்கள்கிட்ட விமர்சனம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் வந்து இது 2வது திரைப்படம். இதை ஓடிடியில் வந்து அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.